பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யோவேல் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். யோவேல் முதலாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 55 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. யோவேல் யாருடைய குமாரன்? பெத்துவேலின் குமாரன். யோவேல் முதலாம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. டேஸ் இதைக் கேளுங்கள், டேஸ் செவி கொடுங்கள். முதியோரே இதைக் கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். யோவேல் முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. உங்கள் நாட்களிலாவது உங்கள் டேஸ் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? யோவேல் முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. இதின் செய்தியை உங்கள் டேஸுக்கு தெரிவியுங்கள். பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். யோவேல் முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. பிள்ளைகள் செய்தியை யாருக்கு தெரிவிக்க கடவர்கள்? தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும். யோவேல் முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. வெட்டுக்கிளி எதை தின்றது? பச்சை புழு விட்டதை. யோவேல் முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 7. வெட்டுக்கிளி விட்டதை தின்றது எது? பச்சை கிளி. யோவேல் முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. பச்சை கிளி விட்டதை டேஸ் தின்றது? முசுக்கட்டை பூச்சி. யோவேல் முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. எது உங்கள் வாயினின்று விலக்கப்பட்டது என கர்த்தர் கூறினார்? புது திராட்சரசம். யோவேல் முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலறுபவர்கள் யார்? திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்கள். யோவேல் முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. டேஸ் விழித்து அழுங்கள். வெறியரே விழித்து அழுங்கள். யோவேல் முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. கர்த்தருடைய தேசத்தின் மேல் வருகிறது எது?
எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி. யோவேல் 1 அதிகாரம் 6 வசனம். கேள்வி எண் 13. டேஸ் கடைவாய் பற்கள் எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதிக்கு உண்டு. துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள். யோவேல் 1 அதிகாரம் 6 வசனம். கேள்வி எண் 14. எதின் பற்கள் சிங்கத்தின் பற்கள்? எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதியின் பற்கள். யோவேல் 1 அதிகாரம் 6 வசனம். கேள்வி எண் 15. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி எதை அழித்து போட்டது? யூதர்களின் திராட்சை செடியை. யோவேல் 1 அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 16. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி எதை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது? அத்தி மரத்தை. யோவேல் 1 அதிகாரம் 7 வசனம். கேள்வி எண் 17. எது வெண்மையாயிற்று? அத்தி மரத்தின் கிளைகள். யோவேல் 1 அதிகாரம் 7 வசனம். கேள்வி எண் 18. எதைப் போல புலம்பு என்று கர்த்தர் கூறினார்? தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டுடுத்திருக்கிற பெண்ணைப் போல. யோவேல் 1 அதிகாரம் 8 வசனம். கேள்வி எண் 19. எவைகள் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயின? போஜன பலியும் பான பலியும். யோவேல் 1 அதிகாரம் 9 வசனம். கேள்வி எண் 20. எவர்கள் துக்கிக்கிறார்கள்? கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள். யோவேல் 1 அதிகாரம் 9 வசனம். கேள்வி எண் 21. எது துக்கம் கொண்டாடுகிறது? பூமி. யோவேல் 1 அதிகாரம் 10 வசனம். கேள்வி எண் 22. எது பாழாயிற்று? வயல்வெளி பாழாயிற்று. யோவேல் 1 அதிகாரம் 10 வசனம். கேள்வி எண் 23. எது அழிக்கப்பட்டது? விளைச்சல் அழிக்கப்பட்டது. யோவேல் 1 அதிகாரம் 10 வசனம். கேள்வி எண் 24. டேஸ் வற்றி போயிற்று, டேஸ் மாண்டு போயிற்று. புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. யோவேல் 1 அதிகாரம் 10 வசனம். கேள்வி எண் 25. எவைகள் இல்லாமற் போயிற்று?
கோதுமையும் வார்கோதுமையும். யோவேல் 1 அதிகாரம் 11 வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. எது அழிந்து போயிற்று? வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. யோவேல் 1 அதிகாரம் 11 வசனம். கேள்வி எண் 27. டேஸ் வெட்கப்படுங்கள், டேஸ் தோட்டக்காரரே அலறுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள் என்று. யோவேல் 1 அதிகாரம் 11 வசனம். கேள்வி எண் 28. டேஸ் வதங்கி டேஸ் சாரமற்று போகிறது. திராட்சை செடி வதங்கி அத்தி மரம் சாரமற்று போகிறது. யோவேல் 1 அதிகாரம் 12 வசனம். கேள்வி எண் 29. வாடிப்போன வெளியின் செடிகள் எவைகள்? மாதளை, பேரிச்சம், கிச்சிலி. யோவேல் 1 அதிகாரம் 12 வசனம். கேள்வி எண் 30. எது மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று? சந்தோஷம். யோவேல் 1 அதிகாரம் 12 வசனம். கேள்வி எண் 31. ஆலயத்திற்குள் பிரவேசித்து ரெட்டுடுத்தவர்களாய் தங்க வேண்டியவர்கள் யார்? தேவனுடைய தொண்டர். யோவேல் 1 அதிகாரம் 13 வசனம். கேள்வி எண் 32. டேஸ் ரெட்டுடுத்தி புலம்புங்கள், டேஸ் பணிவிடைக்காரரே அலறுங்கள். ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள். யோவேல் 1 அதிகாரம் 13 வசனம். கேள்வி எண் 33. தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் டேஸ் நிறுத்தப்பட்டது. செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. யோவேல் 1 அதிகாரம் 13 வசனம். கேள்வி எண் 34. எதை நியமியுங்கள் என்று கர்த்தர் கூறினார்? பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று. யோவேல் 1 அதிகாரம் 14 வசனம். கேள்வி எண் 35. விசேஷித்த டேஸ் கூறுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். யோவேல் 1 அதிகாரம் 14 வசனம். கேள்வி எண் 36. எவர்களை எல்லாம் கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும்? மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் கூடிவரச் செய்து. யோவேல் 1 அதிகாரம் 14 வசனம். கேள்வி எண் 37.
சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது எது? கர்த்தருடைய நாள். யோவேல் 1 அதிகாரம் 15 வசனம். கேள்வி எண் 38. கர்த்தருடைய நாளின் நிமித்தம் டேஸ். கர்த்தருடைய நாளின் நிமித்தம் ஐயோ. யோவேல் 1 அதிகாரம் 15 வசனம். கேள்வி எண் 39. எது சமீபமாயிருக்கிறது? கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. யோவேல் 1 அதிகாரம் 15 வசனம். கேள்வி எண் 40. கர்த்தருடைய நாள் எதைப் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது? சங்காரம் போல. யோவேல் 1 அதிகாரம் 15 வசனம். கேள்வி எண் 41. யூத ஜனங்களின் கண்களை விட்டு நீக்கப்பட்டது எது? ஆகாரம். யோவேல் 1 அதிகாரம் 16 வசனம். கேள்வி எண் 42. எவைகள் தேவனின் ஆலயத்தை விட்டு நீக்கப்பட்டன? சந்தோஷமும் மகிழ்ச்சியும். யோவேல் 1 அதிகாரம் 16 வசனம். கேள்வி எண் 43. மண் கட்டிகளின் கீழ் மக்கி போனது எது? விதை. யோவேல் 1 அதிகாரம் 17 வசனம். கேள்வி எண் 44. டேஸ் பாழாகி டேஸ் இடிந்து போயின. பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. யோவேல் 1 அதிகாரம் 17 வசனம். கேள்வி எண் 45. எதினால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின? பயிர் தீந்து போகிறதினால். யோவேல் 1 அதிகாரம் 17 வசனம். கேள்வி எண் 46. எவைகள் சேதமாய் போயிற்று? ஆட்டு மந்தைகள். யோவேல் 1 அதிகாரம் 18 வசனம். கேள்வி எண் 47. டேஸ் எவ்வளவாய் தவிக்கிறது? மிருகங்கள். யோவேல் 1 அதிகாரம் 18 வசனம். கேள்வி எண் 48. எவைகள் கலங்குகிறது? மாட்டு மந்தைகள் கலங்குகிறது. யோவேல் 1 அதிகாரம் 18 வசனம். கேள்வி எண் 49. மாட்டு மந்தைகள் எதினால் கலங்குகிறது? தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால்.
யோவேல் 1 அதிகாரம் 18 வசனம். கேள்வி எண் 50. வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பற்றித்தது எது? அக்கினி. யோவேல் 1 அதிகாரம் 19 வசனம். கேள்வி எண் 51. ஜுவாலை எவைகளையெல்லாம் எரித்து போடுகிறது? வெளியின் விருட்சங்களை எல்லாம். யோவேல் 1 அதிகாரம் 19 வசனம். கேள்வி எண் 52. கர்த்தரை நோக்கி கதறுவது எது? வெளியின் மிருகங்கள். யோவேல் 1 அதிகாரம் 20 வசனம். கேள்வி எண் 53. எங்கே தண்ணீரெல்லாம் வற்றி போயிற்று? நதிகளில். யோவேல் 1 அதிகாரம் 20 வசனம். கேள்வி எண் 54. அக்கினி டேஸ் மேய்ச்சல்களை பற்றித்து போட்டது? வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை. யோவேல் 1 அதிகாரம் 20 வசனம். கேள்வி எண் 55. கர்த்தருடைய வசனம் யாருக்கு உண்டானது? யோவேலுக்கு உண்டானது. யோவேல் 1 அதிகாரம் 1 நேரம் இந்த வசனம். வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்படட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.